அனைத்து மாணவர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பாடம் 6 திடநிலைமையில இருக்கக்கூடிய +2 வேதியியலில் பொதுத் தேர்வுக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன? +2 வேதியியலில் பொதுத் தேர்வுக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள்ல பாடம் 6 திடநிலைமையில இருக்கக்கூடிய கேள்விகள் எளிமையான பதில்களுடன் நம்ம பார்க்க போறோம். இது பகுதி 3 எடுத்துக்கிறோம். பகுதி 1ல வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் 1 உலோகவியல்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். பகுதி 2ல வந்து பார்த்தீங்கன்னா, பாடம் 8 அயனிச் சமநிலையில இருந்து பார்த்திருக்கிறோம் நமக்கு. அதனால அந்த 2 வீடியோஸும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் நமக்கு. இப்போ இதுல குடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான் குடுத்திருக்கிறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் நமக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் படிக திண்மங்களை படிக வடிவமற்ற திண்மங்களிலிருந்து வேறுபடுத்துக. படிக வடிவ உடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருளை வேறுபடுத்துகன்னு கேள்வி கேட்கிறாங்க. படிக வடிவமுடைய திடப்பொருள் எடுத்துக்கிறோம், படிக வடிவமற்ற திடப்பொருள் எடுத்துக்கிறோம். படிக வடிவமுடைய திடப்பொருள் அப்படிங்கிறது நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. இதனுடைய இருக்கக்கூடிய அந்த அணிக்கவை புள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அல்லது அயனிகள் அல்லது மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஒழுங்காக கட்டமைக்க இருக்கிறதுனால அதனுடைய எல்லை எப்படி இருக்குன்னா நீண்டு காணப்படும். அதான் நீண்ட எல்லை வரையில் ஒழுங்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி படிக வடிவமற்ற திடப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அணிக்கவை புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கின்றி தன்மையின் எல்லை குறைவு ஒழுங்கின்றி அமைந்துள்ளது. அதாவது இங்க வந்து ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒழுங்கின்றி அமைக்கப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய எல்லை வந்து என்ன ஆயிடும் குறைஞ்சிடும். இது படிக வடிவமற்ற திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் படிக வடிவமுடைய திடப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வடிவம் உடையது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அணிக்கவை புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கிறதுனால குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். இது ஒழுங்கின்றி அமைந்திருக்கிறதுனால ஒழுங்கற்ற வடிவமா இருக்கும். இது படிக வடிவமற்ற திடப்பொருள். அதே மாதிரி இது திசையொப்பு பண்பு அற்றவை, இது திசையொப்பு பண்பு உடையவை. திசையொப்பு பண்புனா என்ன, திசையொப்பு பண்பு அற்றவைனா என்னன்னு அப்படிங்கிறது பின்னாடியே ஒரு இதுல படிச்சிருக்கிறோம். படிக வடிவமுடைய திடப்பொருள் வந்து திசையொப்பு பண்பு அற்றவை. இது வந்து பார்த்தீங்கன்னா திசையொப்பு பண்பு உடையவை. படிக வடிவமுடைய திடப்பொருளை பார்த்தீங்கன்னா இவை உண்மையான திடப்பொருளாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போலி திடப்பொருட்கள் அல்லது அதிகுளிர்விக்கப்பட்ட திரவங்களாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி படிக வடிவமுடைய திடப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பினை பெற்றிருக்கும். உருகுதல் வெப்ப மதிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்டு இருக்கும். இப்போ சோடியம் குளோரைட்னா இந்த வெப்பநிலையில தான் இது உருகும் அப்படிங்கிற ஒரு வரையறுக்கப்பட்ட வெப்பநிலையை பெற்றிருக்கும். ஆனா படிக வடிவமற்ற திடப்பொருள் பார்த்தீங்கன்னா இவை வரையறுக்கப்பட்ட உருகுதல் வெப்ப மதிப்பினை பெற்றிருப்பதில்லை. படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கு உதாரணம் என்ன எடுத்துக்கலாம், சோடியம் குளோரைடு, வைரம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதே படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டா ரப்பர், கண்ணாடி போன்றவை எடுத்துக்கலாம். இதான் படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கு இடையான வேறுபாடுகள். அடுத்து அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக. அயனி படிகங்களில் 3 பண்புகள் கேட்கிறாங்க. அயனி படிகம்னா என்ன? அயனி படிகத்துல இருக்கக்கூடிய உட்கூறுகள் என்ன இருக்கும் அப்படி கேட்டா நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி இருக்கும். நேர்மின் அயனிகளுக்கு எதிர்மின் அயனிகளுக்கு இடையில என்ன ஆகும் அப்படி கேட்டா அதிக மின்விசையால என்ன பண்ணிருக்கும் பிணைக்கப்பட்டு இருக்கும் நமக்கு. அதனால என்ன பண்ணும் அயனி படிகங்கள் அதிக உருகு நிலையை பெற்றுள்ளன. இரண்டாவது இவை மின்சாரத்தை கடத்துவதில்லை. அதாவது அயனி படிகம், அதாவது திடநிலைமையில இந்த அயனி படிகம் மின்சாரத்தை கடத்தாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் ஒரு அயனி படிகம் மின்சாரத்தை கடத்தணும் அப்படி கேட்டா அங்க இருக்கக்கூடிய நேர்மின் அயனி எதிர்மின் அயனி என்ன பண்ணணும்னா நகரணும். நகர்ந்தா தான் வந்து அதாவது அயனிகளுடைய நகர்வின் காரணமாக ஒரு பொருள் மின்சாரத்தை கடத்தினா அதுக்கு பேர் அயனி படிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அயனிகள் வந்து நகராது. ஏன்னா வலிமையான பிணைப்பால் பிணைக்கப்பட்டு இருக்கிறதுனால என்ன ஆகாது எளிமையா நகராது. நகராது அப்படிங்கிறதுனால இது மின்சாரத்தை கடத்தாது. எந்த நிலைமையில திட நிலைமையில இவை மின்சாரத்தை கடத்துவதில்லை. ஆனால் இவை உருகிய அல்லது கரைசல் நிலையில் மின்கடத்தும் தன்மையை பெற்றுள்ளது. இந்த சோடியம் குளோரைடு எடுத்து நான் ஒரு நீர்ல கரைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டா அது என்ன பண்ணும் Na+ அயனி மற்றும் நேர்மின் அயனிகளாக பிரிஞ்சிரும். அந்த ஊடகத்துல அந்த அயனிகள் என்ன பண்ணும் எளிமையா நகர ஆரம்பிக்கும். அப்போ 2 மின் தகடுகளுக்கு இடையே மின்சாரத்தை செலுத்தும் போது இந்த அயனிகள் எதிரெதிர் மின்னூட்டம் பெற்ற மின் தகடுகளை நோக்கி என்ன ஆகும் நகர ஆரம்பிக்கும். அப்ப மின்சாரத்தை கடத்தும். இவை உருகிய அல்லது கரைசல் நிலையில் மின் கடத்தும் தன்மையை பெற்றிருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா அங்க
நேர்மின் அயனுக்கும் எதிர்மின் அயனுக்கும் மின் விசையால் அதிகமாக பிணைக்கப்பட்டிருக்கால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா கடினமானவையாக இருக்கும். இதுதான் அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்பு. நெக்ஸ்ட் ஒன், திசையொப்பு பண்பு மற்றும் திசையொப்பு பண்பற்ற தன்மை என்றால் என்ன? படிக வடிவமுடைய திடப்பொருள், படிக வடிவமற்ற திடப்பொருளை பார்த்தா படிக வடிவமுடைய திடப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா திசையொப்பு பண்பு அற்றவை, படிக வடிவமற்ற திடப்பொருள் வந்து திசையொப்பு பண்பு உடையவை அப்படின்னு பார்த்தோம். திசையொப்பு பண்புனா என்ன? திசையொப்பு பண்பு அற்ற தன்மைனா என்ன? திசையொப்பு பண்பு அப்படின்னு பார்க்கணும். திசையொப்பு பண்பு அப்படிங்கிறது இயற்பண்புகளின் மதிப்புகள் அளந்தறியும் திசையினை பொறுத்து அமையாமல் அனைத்து திசைகளும் ஒரே மதிப்பினை பெற்றிருந்தால் அத்தன்மை திசையொப்பு பண்பு எனப்படும். ஒரு ஒரு படிகத்தோடைய இயற்பியல் பண்பு வந்து என்ன ஆகும் அப்படி கேட்டா நம்ம கண்டுபிடிக்கும் போது அளந்தறியும் திசையினை பொறுத்து அமையாமல் அனைத்து திசைகளும் ஒரே மதிப்பினை பெற்றிருந்தால் அதுக்கு பேரு திசையொப்பு பண்பு எனப்படும். உதாரணத்துக்கு இங்க இது படிக வடிவமுடைய திடப்பொருள், இது படிக வடிவமற்ற திடப்பொருள் எடுத்துக்கிறோம். இந்த படிக வடிவமற்ற திடப்பொருள்ல ஒரு ஒளியை இந்த திசையில செலுத்துறேன், அதே மாதிரி இன்னொரு ஒளியை இந்த திசையில செலுத்துறேன். இப்ப இந்த திசையில செலுத்தின ஒளியும் இந்த திசையில செலுத்தின ஒளியோட இயற்பியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த அளந்தறியும் திசையினை பொறுத்து அமையாமல் அனைத்து திசைகளும் ஒரே மதிப்பினை பெற்றிருந்தால் அத்தன்மை திசையொப்பு பண்பு எனப்படும். ஏன் ஒரே மாதிரி இருக்கு அப்படி கேட்டா, இப்ப இந்த திசையில வந்து இந்த ஒளி போகுதுன்னா அது மீட் பண்ணக்கூடிய இந்த அயனிகள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். கேட்டையான் இருக்கு, அணையான் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேட்டையான் இருக்கு, அணையான் இருக்கு, மாறி மாறி இருக்கும். எந்த பக்கம் போனாலும் மாறி மாறி தான் இருக்கும். அதனாலதான் அந்த திசையை பொறுத்து அமையாமல் அனைத்து திசைகளும் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும். இதுதான் திசையொப்பு பண்பு. திசையொப்பு பண்பு எதுக்கு இருக்கும்? படிக வடிவமற்ற திண்மங்களுக்கு இருக்கும். அதே படிக வடிவமுடைய திண்மம் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டா அது திசையொப்பு பண்பற்ற தன்மையினை பெற்றிருக்கும். நான் என்ன பண்றேன், இப்ப இந்த திசையில ஒரு ஒளியை செலுத்துறேன், இந்த திசையில ஒரு ஒளியை செலுத்துறேன். ஒளியை செலுத்தும் போது என்ன பண்ணும், இந்த திசையில ஒளி போகும்போது இது மீட் பண்ணக்கூடிய அயனிகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒண்ணு நேர்மின் அயனியா இருக்கணும், இல்லைன்னா எதிர்மின் அயனியா இருக்கணும். அதே நான் இந்த திசையில வந்து ஒரு ஒளியை செலுத்துறேன் அப்படி கேட்டா அது மீட் பண்ணக்கூடிய அயனிகள் பார்த்தீங்கன்னா எதிர்மின் அயனி, நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி, நேர்மின் அயனி மாறி மாறி இருக்கு. இப்ப இங்க ஒரே மாதிரி இருக்கு, இங்க மாறி மாறி இருக்கு. அப்ப இந்த திசையை பொறுத்து அமையும். ஒரு இயற்பண்பானது அளந்தறியப்படும் திசையினை பொறுத்து அமையுமாயின் அனைத்து திசைகளும் வெவ்வேறு மதிப்பினை பெற்றிருக்கும். இப்ப இங்க ஒரே மதிப்பினை, அதாவது அளந்தறியும் திசையினை பொறுத்து அமையாமல் ஒரே மதிப்பினை பெற்றிருக்கும். இங்க அளந்தறியும் திசையினை பொறுத்து அமைந்து அனைத்து திசைகளும் வெவ்வேறு மதிப்பினை பெற்றிருந்தால் அது திசையொப்பு பண்பற்ற தன்மை. இதுதான் திசையொப்பு பண்பு, திசையொப்பு பண்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், அயனி படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. அயனி படிகங்கள் அப்படிங்கிறது இப்படிகங்களில் அடிப்படை அமைப்பு அலகுகளாக நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள் காணப்படுகிறது. அயனி படிகத்துல அடிப்படை அலகு என்ன இருக்கு? அடிப்படை அலகு அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு? நேர அயனி மற்றும் எதிர் அயனி இருக்கு. இப்ப இது சோடியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு அயனி படிகம் எடுத்துக்கிறோம். இந்த அயனி படிகத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படி கேட்டா இது எதிர்மின் அயனி Cl- இருக்கு, இது நேர்மின் அயனி Na+ இருக்கு. அப்ப என்ன இருக்கு அப்படி கேட்டா அடிப்படை அலகுகளாக என்ன இருக்கு? நேர் அயனிகள் மற்றும் எதிர் அயனிகள் இருக்கு. இப்ப இந்த நேர அயனியும் எதிர் அயனியும் என்ன விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இவை வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன. நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கு. வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டிருக்கு. உதாரணம் என்ன எடுத்துக்கலாம்? சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கலாம். இது அயனி படிகங்கள் என்றால் என்ன? இந்த படிகங்கள் கேட்கும் போது இந்த படிகத்துல அடிப்படை அமைப்பு அலகு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அடிப்படை அலகுகள்ல வந்து என்ன விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். 2 கான்செப்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்த படிகத்துல அடிப்படை அமைப்பு அலகு என்ன இருக்கு? நேர அயனி, எதிர் அயனி இருக்கு. 2 கடையில என்ன விசை பிணைக்கப்பட்டிருக்கு? வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசை பிணைக்கப்பட்டிருக்கு. உதாரணம் சொல்லிடுறேன் நமக்கு. இதே மாதிரி சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. சகப்பிணைப்பு படிகம் அப்படிங்கிறது இப்படிகங்களில் அடிப்படை அமைப்பு அலகுகளாக என்ன இருக்கு? அணுக்கள் காணப்படுகிறது. அங்க என்ன சொல்லியிருந்தோம்? அந்த படிகத்துல அடிப்படை அமைப்பு அலகுகளாக நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அமைப்பு அலகுகளாக என்ன இருக்கு? அணுக்கள் காணப்படுகிறது. அப்ப இந்த அணுக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய விசை என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இவை சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான நிலை மின்னியல் விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு. இங்க சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம்? வைரம், சிலிக்கான் கார்பைடு இதெல்லாம் உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப இங்க அடிப்படை அமைப்பு அலகு என்ன? அணுக்கள் காணப்படுகிறது. என்ன பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு? சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன. உதாரணம் என்னன்னு சொல்றோம். ரொம்ப எளிமையா எழுதணும்.
வைரம் எடுத்துக்கிறோம். வயர்ல இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். எல்லாமே என்ன இருக்கும்னா கார்பன் அணுக்கள் தான் இருக்கும். அப்போ ஒரு கார்பன் அணுக்கு இன்னொரு கார்பன் அணுக்கு இடையில என்ன பிணைப்பு பிணைக்கப்பட்டிருக்கு? சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். இது சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. அடுத்து மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. அதுலயே ஆன்சர் வந்துச்சு. அயனி படிகங்கள்னா நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி. சகப்பிணைப்பு படிகள்னா அணுக்கள். மூலக்கூறு படிகள்னா மூலக்கூறுகள் இருக்கும். மூலக்கூறு படிகளில் காணப்படும் உட்கூறுகள் என்ன? நடுநிலை மூலக்கூறுகள் ஆகும். இங்க நடுநிலை மூலக்கூறு இருக்கும். இப்ப நீங்க எடுத்துக்கலாம், இது ஒரு மூலக்கூறு படிகம். இந்த மூலக்கூறு படிகத்துல இது என்ன? இது ஒரு நீர், இது ஒரு நீர், இது ஒரு நீர். இப்ப இந்த நடுநிலை மூலக்கூறு இருக்கு. இந்த நடுநிலை மூலக்கூறுக்கு இந்த நடுநிலை மூலக்கூறுகளுக்கு என்ன விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படி கேட்டா ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு. ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா வலிமை குறைந்த வான்டர்வால்ஸ் கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஒரு டைப் தான் அந்த ஹைட்ரஜன் பிணைப்பு. அதாவது இவை வலிமை குறைந்த வான்டர்வால்ஸ் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன. இப்ப இங்க என்ன இருக்கு? நடுநிலை மூலக்கூறுகள் இருக்கு. இந்த நடுநிலை மூலக்கூறுகள் வலிமை குறைந்த வான்டர்வால்ஸ் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன. இதான் மூலக்கூறு படிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணமா என்ன எடுத்துக்கலாம்? திட பனிக்கட்டி, திட கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. இந்த மூணுமே ரொம்ப எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அயனி படிகங்கள் அப்படிங்கிறது நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி, நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. சகப்பிணைப்பு படிகங்கள் இருக்கிறது, அணுக்கள் இருக்கு, சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறது. மூலக்கூறு படிகங்கள்ங்கிறது நடுநிலை மூலக்கூறுகள் இருக்கு. இவை வலிமை குறைந்த வான்டர் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உதாரணம் மட்டும் நம்ம படிச்சுக்கணும். ரொம்ப எளிமையா எழுதிடலாம். அடுத்து உலோக படிகங்கள் என்றால் என்ன? உதாரணம் தருக. உலோக படிகங்கள் அப்படிங்கிறது உலோக அயனி இருக்கணும். எதுல இருக்கணும்? எதிர்மின் எலக்ட்ரான்ல உலோக அயனி இருக்கணும். இப்ப உலோக படிகங்களின் அணிக்கவை புள்ளிகளில் நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் காணப்படுகிறது. இங்க என்ன இருக்குன்னா நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் காணப்படுகிறது. இப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மின் எலக்ட்ரான்கள் இருக்கு. இந்த எதிர்மின் எலக்ட்ரான்கள்ல என்ன இருக்கு அப்படி கேட்டா நேர்மின் அயனி, நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் இருக்கு. இப்ப இது எலக்ட்ரான் நிரம்பிய வெளியில் விரவியுள்ளன. இந்த எலக்ட்ரான் நிரம்பி இருக்கக்கூடிய வெளியில எது அங்கங்க இருக்கு அப்படி கேட்டா நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படி கேட்டா காப்பர், Fe, Zn எக்ஸெட்ரா. இது உலோக படிகங்கள். அதுல இந்த நாலுக்குமே என்னென்ன இருக்கு, அந்த உட்கூறுல என்னென்ன இருக்கு, அந்த என்ன விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு உதாரணம் படிச்சுக்கிட்டா ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல என்ன இருக்கு? நேர்மின் அயனிகள், எதிர்மின் அயனிகள் காணப்படுகிறது. வலிமையான மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதே சகப்பிணைப்பு படிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அணுக்கள் காணப்படுகிறது, சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதே மூலக்கூறு படிகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா நடுநிலை மூலக்கூறுகள் இருக்கு, வலிமை குறைந்த வான்டர்வால்ஸ் விசையால் பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உலோக படிகங்கள் அப்படின்னா நேர்மின் சுமையுடைய உலோக அயனிகள் இருக்கும். எங்க இருக்கும்? எலக்ட்ரான் நிரம்பிய வெளியில் விரவியுள்ளன. இந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நானும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. நெக்ஸ்ட் ஒன், அலகுக்கூடு வரையறு. அலகுக்கூடுனா என்ன அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்பு அலகுக்கூடு என அழைக்கப்படுகிறது. மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்புக்கு பேர் தான் அலகுக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சுவர், வீடு கட்டுறோம், சுவர் கட்டுறோம். சுவர் அப்படிங்கிறது எதை வச்சு கட்டுறோம் அப்படி கேட்டா செங்கலை வச்சு கட்டுறோம். சின்ன சின்ன செங்கலை திரும்ப 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 வச்சுதான் பெரிய என்ன கிடைக்கும்? சுவர் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த முப்பரிமாணம்ல எளிய அமைப்பு என்ன சொல்லுவோம்? அந்த செங்கல். அந்த செங்கல் எப்படி இருக்கும்? மீண்டும் 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 தோன்றக்கூடியது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா அலகுக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு படிக திடப்பொருள் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்புக்கு பேர் தான் அலகுக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது ஒரு சோடியம் குளோரைடு, இது ஒரு படிக திடப்பொருள் எடுத்துக்கிறோம். இந்த படிக திடப்பொருள்ல இது ஒரு சின்ன அலகுக்கூடு, இது ஒரு அலகுக்கூடு, இது ஒரு அலகுக்கூடு, இது ஒரு அலகுக்கூடு. இந்த அலகுக்கூடெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படிக திடப்பொருள் உருவாக்கப்படும். அடுத்து பின்வரும் திண்மங்களை வகைப்படுத்துக. P4 பித்தளை, வைரம், சோடியம் குளோரைட், அயோடின். P4 அப்படின்னு கேட்டா சகப்பிணைப்பு திண்மம். பித்தளை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உலோக திண்மம். வைரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சகப்பிணைப்பு திண்மம். சோடியம் குளோரைட் எடுத்தீங்கன்னா அயனி படிகம். அயோடின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலக்கூறு திண்மம். இது புக் பேக்ல இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்து அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினையும் பெற்றுள்ளன? அயனி படிகங்கள் அப்படின்னா என்ன?
நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி இருக்கு. நேர்மின் அயனிக்கு எதிர்மின் அயனிக்கு என்ன இருக்கும்? வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது கடினமாக இருக்கும். இப்படிகங்களில் உள்ள நேர் மற்றும் எதிர் அயனிகள் வலிமையான நிலை மின்னியல் கவர்ச்சி விசையால் பிணைத்து வைக்கப்பட்டுள்ளன. அதனால அது கடினமா இருக்கும். இவற்றின் அயனி பிணைப்புகள் திசை நோக்கு பண்பு அற்றவையாக இருக்கிறதுனால உடையும் தன்மையினை பெற்றிருக்கும். இதுதான் அயனி படிகங்கள் ஏன் கடினமாகவும் உடையும் தன்மையினை பெற்றுள்ளன. அடுத்த கேள்வி, FCC அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கையினை கணக்கிடும். முகப்பு மைய கனசதுரம் எடுத்துக்கிறோம். முகப்பு மைய கனசதுரம் அப்படி கேட்டா இங்க அணுக்கள் எங்க இருக்கும் அப்படி கேட்டா அந்த கார்னர்ல இருக்கும், மூலைகள் இருக்கும், அதே மாதிரி முகப்புல இருக்கும். இப்போ இந்த மூலையில இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அலகு கூட்டால் சமமாக பங்கிடப்படும் அப்படி கேட்டா 8 அலகு கூட்டால் சமமாக பங்கிடப்படும். அதே மாதிரி இங்க முகப்புல ஒரு முகப்புல இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அலகு கூட்டால் சமமாக பங்கிடப்படும் அப்படி கேட்டா 2 அலகு கூட்டால் சமமாக பங்கிடப்படும். அப்ப FCC அலகு கூட்டில் காணப்படும் அணுக்கள் எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த மூலையில இருக்கக்கூடிய மொத்த அணுக்களின் எண்ணிக்கையும் இந்த முகப்பில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களின் எண்ணிக்கையும் என்ன பண்ணும், கூட்டினோம்னா நமக்கு FCC அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த மூலையில இருக்கக்கூடிய அணுக்களின் அளவு கூடும், இதனுடைய அளவுடைய அணுக்களின் அளவு கூட எடுத்துக்கிறோம் நமக்கு. இப்போ FCC அளவு கூட்டில் காணப்படும் அணுக்களின் எண்ணிக்கை NC/8. NC அப்படிங்கிறது மூலைகளின் எண்ணிக்கை. ஒரு மூலையில இருக்கக்கூடிய அணுக்கள் எத்தனை அலகு கூட்டால் சமமாக பங்கிடப்படும் அப்படின்னா எத்தனை எடுத்துக்கிறோம்? 8. அப்ப அதான் NC/8. எத்தனை மூலை இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 மூலை இருக்கு. அதான் 8/8. அடுத்து NF, முகப்புகளின் எண்ணிக்கை. எத்தனை முகப்பு இருக்கும்? 6 முகப்பு இருக்கும். மேல, கீழே, முன்னால, பின்னால, லெஃப்ட், ரைட். மொத்தம் எத்தனை முகப்பு இருக்கு? 6 முகப்பு இருக்கும். 6/2. ஏன்னா ஒரு முகப்புல இருக்கக்கூடிய அணுக்களை 2 அலகு கூட சமமாக பங்கிடப்படும். இப்போ 8/8 1, 6/3 3. அப்போ 1 + 3 4. அப்போ மொத்த அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 4. இது ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். பிராக் சமன்பாட்டை தருக. பிராக் சமன்பாடு என்ன? n lambda = 2d sin theta. இல்ல என்னன்னா என்ன, லாம்டானா என்ன, dனா என்ன, தீட்டானா என்னன்னு சொல்லணும். என்னங்கிறது அப்படிங்கிறது என்ன? எதிரொலிப்பின் படி. லாம்டா அப்படிங்கிறது என்ன? x கதிர்களின் அலைநீளம். d அப்படிங்கிறதுனா படிகத்தில் உள்ள தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. 2 தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன? அதான் d. தீட்டா அப்படிங்கிறதுனா எதிரொலிப்பு கோணம். எவ்வளவு கோணத்துல அது எதிரொலிக்குது. இது ரொம்ப எளிமையா எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதினா போதுமானது. நெக்ஸ்ட், புள்ளி குறைபாடு என்றால் என்ன? புள்ளி குறைபாடுகள் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சியான அணுக்கள் அல்லது அதிக எண்ணிக்கையிலான அணுக்கள் அல்லது நிரப்பப்படாத அணுக்கள் ஆகியவற்றினால் ஏற்படும் குறைபாடுகள் புள்ளி குறைபாடுகள் எனப்படும். ஒரு படிகத்துல அணுக்கள் இடப்பெயர்ச்சியா இருக்கணும், அல்லது அதிகமான எண்ணிக்கையில இருக்கணும், அல்லது நிரப்பப்படாத அணுக்கள் இருக்கணும், அதாவது குறைவான எண்ணிக்கையில அணுக்கள் இருக்கணும். இந்த குறைபாடுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா புள்ளி குறைபாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஷார்ட்கி குறைபாடு வரையறு விளக்குகன்னு கேட்கிறாங்க. ஷார்ட்கி குறைபாடு அப்படிங்கிறது அயனி படிகங்களின் அணிக்கவு புள்ளிகளில் சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணப்படுவதால் ஏற்படும் படிக குறைபாடு ஷார்ட்கி குறைபாடு சொல்லுவோம். அதாவது நேர்மின் அயனியும் எதிர்மின் அயனியும் என்ன ஆகும் அப்படி கேட்டீங்கன்னா அங்கே வெளியில போயிடும். அங்க என்ன பண்ணும்? வெற்றிடம் காணப்படும். சம எண்ணிக்கையில், அதான் சொல்லும் போது சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாம காணப்படும். நேர்மின் அயனி 1 போச்சுன்னா எதிர்மின் அயனி 1 போயிடும். நேர்மின் அயனி 2 போச்சுன்னா எதிர்மின் அயனி 2 போயிடும். அதான் சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு ஷார்ட்கி குறைபாடு என்று சொல்லுவோம். இப்ப இக்குறைபாடு வந்து படிகத்தின் வேதிவினை கூறு விகிதத்தினை மாற்றி அமைப்பது. இந்த படிகம் எடுத்துக்கிறோம். அந்த படிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 Na+ அயனி 20 Cl- அயனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேதிவினை கூறு எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். நேர்மின் அயனி எதிர்மின் அயனிக்கு சமமா இருக்கும். இப்போ இங்க ஒரு Na+ அயனி போயிடுச்சு, Cl- அயனி போயிடுச்சு. இங்க ஒரு Cl- அயனி, இங்க ஒரு Na+ அயனி மிஸ் ஆயிடுச்சு. அதான் சம எண்ணிக்கை நேர் மற்றும் எதிர்மின் அயனிகள் இல்லாம வெற்றிடம் காணப்படுது. இப்ப காணப்படுறதுனால இதனுடைய வேதிவினை விகிதக்கூறு மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது. முன்னாடி 20 இருந்துச்சு, இப்ப 19 இருந்துச்சு. ரெண்டுமே சேமா தான் இருக்கு. ஆனா இக்குறைபாடு படிகத்தின் வேதிவினை கூறு விகிதத்தினை மாற்றி அமைப்பதில்லை. ரெண்டாவது, இது எந்த மாதிரியான படிகத்துல இந்த குறைபாடு ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நேர் அயனியின் உருவளவானது எதிர் அயனியின் உருவளவினை ஏறத்தாழ ஒத்திருக்கும். நேர் மற்றும் எதிர்மறையோட உருவளவு ஏறத்தாழ சமமா இருந்துச்சுன்னா இந்த குறைபாடு ஏற்படும். எடுத்துக்காட்டு என்ன எடுத்துக்கலாம்? சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். அதே நேரத்துல படிகங்களில் அதிக அளவு ஷாட்கி குறைபாடு காணப்படின் அவைகளின் அடர்த்தி குறையும். நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு எதிர் அயனியும் ஒரு நேர் அயனியும் போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு நேர்மற்ற எதிர்மறை அணி போகுது, இன்னொரு நேர்மற்ற எதிரணி போகுது. அதான் படிகங்களில் அதிக அளவு ஷாட்கி குறைபாடு காணப்படின் இங்க என்ன ஆகும்? அடர்த்தி குறையும். அவைகளின் அடர்த்தி என்ன ஆகும்? குறையும். இதுதான் ஷாட்கி குறைபாடு. அப்ப ஷாட்கி குறைபாடு அப்படிங்கிறது நம்ம மெயினா எழுத வேண்டியது சம எண்ணிக்கையில் நேர் மற்றும் எதிர் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணப்படுவதுதான் ஷாட்கி குறைபாடு. அப்ப இங்க வேதி வினை கூறு விகிதத்தினை மாற்றி அமைப்பதில்லை. அதே மாதிரி எந்த மாதிரியான படிகத்துல வரும்? நேர் மற்றும் எதிர்மின் அயனுடைய உருவளவு ஏறத்தாழ எப்படி இருக்கணும்? சமமாக இருக்கும், ஒத்து காணப்படணும். உதாரணம் சோடியம் குளோரைடு. நெக்ஸ்ட் ஃப்ரங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்கிறாங்க. ஃப்ரங்கல் குறைபாடு அப்படிங்கிறது இப்ப இது ஒரு அயனி படிகம் எடுத்துக்கிறோம். அயனி படிகத்துல இங்க என்ன இருக்கு? ஏஜ் பிளஸ் அயன் இருக்கு. இப்ப இங்க என்ன இருக்கு? ஏஜ் பிளஸ் அயன் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஏஜ் பிளஸ் அயனி மிஸ் ஆயிட்டு இங்க போய் உட்காந்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஏஜ் பிளஸ் அயனி மிஸ் ஆயிட்டு இங்க போய் உட்காந்துக்கணும். மிஸ் ஆகுது, வெளியில போகல, அங்கேயே தான் உள்ள போய் உட்காந்துக்குது. என்ன சிம்பிளா சொன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க. ஒரு பையனை பார்த்தோன்னே எங்க காணோம் அப்படின்னு கேட்கிறாங்க. எக்ஸுங்கிற பையனை காணும்னு கேட்கறாங்க. ஏன்னா எக்ஸுங்கிற பையன் எப்போதும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் எங்க காணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனா 40 பேர் இருக்காங்க கிளாஸ்ல. ஆனா ஒருத்தனை காணும். எங்கன்னு பார்த்தா அவன் லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துருக்கான். அங்கதான் இருக்கிறான், அதே கிளாஸ் ரூம்ல தான் இருக்கலாம், வெளியில போகல. அதான் இந்த குறைபாடு என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, படிக அணிக்கோவ தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் மற்றொரு இடைச்செருகல் நிலையில் போய் அமைந்திருப்பதால் ஏற்படும் குறைபாடு ஃப்ரங்கல் குறைபாடு எனப்படும். இப்ப இங்க இருக்கக்கூடிய அயனி வந்து இந்த 2 அயனிகளுக்கு இடையில போய் உட்காரணும். அதான் மற்றொரு இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால். இடைச்செருகல் அப்படிங்கிறது அந்த அணிக்கோவை புள்ளிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இடம். ஒரு 2 பேருக்கு இடையில போய் உட்கார்ந்துக்கிறது. அதான் ஃப்ரங்கல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணும்? இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல் மற்றொரு இடச்செருகல் நிலையில் போய் அமைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃப்ரங்கல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்டூடெண்ட் அங்க எப்படி இருக்காங்க? 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்ப டென்சிட்டி குறையுமா? அடர்த்தி குறையுமான்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி குறையாது. இப்ப இது எந்த மாதிரியான ஒரு அயனி படிகத்துல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர் மற்றும் எதிர்மின் அயனுடைய உருவளவு வந்து வித்தியாசம் இருக்கணும். எதிர்மின் அயனுடைய உருவளவு வந்து நேர்மின் அயனை விட எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். உருவளவில் அதிக வேறுபாடு காணப்படும் நேர் மற்றும் எதிர் அயனிகளை கொண்டுள்ள அயனி படிகங்களில் குறைபாடு ஏற்படுகிறது. இப்படி இங்க இருக்கக்கூடிய அயனி இங்க போய் உட்கார்ந்து இருக்காங்களே, இதனுடைய அடர்த்தியில எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. இக்குறைபாடு படிக அடர்த்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தி குறைபாடு ஏற்பட்டுச்சு, இங்க அடர்த்தி குறைபாடு ஏற்படுத்துவதில்லை. உதாரணத்துக்கு சில்வர் புரோமைடு எடுத்துக்கலாம். இதுதான் ஃப்ரங்கல் குறைபாடு என்றால் என்ன? ஃப்ரங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி கேட்டானா இது ரொம்ப எளிமையான பதில்களா நம்ம எழுதிடலாம். உலோகம் அதிகமுள்ள குறைபாடு மற்றும் உலோகம் குறைவு குறைபாடுகளை எடுத்துக்காட்டலாம் விளக்குக. உலோகம் அதிகமுள்ள குறைபாடுனா என்ன? உலோகம் குறைவுபடும் குறைபாடுனா என்னன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு எடுத்துக்கிறோம். உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படிங்கிறது உலோகம் அதிகமா இருக்கணும். உலோகம்னா என்ன அயனி? நேர்மின் அயனி. அப்ப எதிர்மின் அயனியோட நேர்மின் அயனியோட இருக்கக்கூடிய அந்த உலோகம் அதிகமா காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு. படிகங்களில் எதிர் அயனிகளோடு ஒப்பிடும்போது உலோக அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு உலோகம் அதிகமுள்ள குறைபாடு. எதிர் அயனியை ஒப்பிடும் பொழுது நேர்மின் அயனி, நேர்மின் அயனிங்கிறது யாரு? உலோக அயனி. உலோக அயனியோடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு. உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு எடுத்துக்கலாம். சோடியம் குளோரைடை நான் வெப்பப்படுத்தினேன் அப்படி கேட்டா Na+Cl- அப்படியும் இந்த Cl- என்ன Cl2 கேஸ் என்ன பண்ணும்? பாய்க்குள்ள வெளியில போயிடும். அப்ப அங்க Cl வந்து குறைஞ்சிருச்சு. அதான் எதிர் அயனிகளோடு ஒப்பிடும்போது உலோக அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டா. அதான் உலோகம் அதிகமுள்ள குறைபாடு அப்படின்னு. அப்ப எதிர்மின் அயனி கம்மியா இருக்கணும், நேர்மின் அயனி அதிகமா இருக்கணும். அடுத்து உலோகம் குறைவுபடும் குறைபாடு. உலோகம் குறைவுபடும் குறைபாடு அப்படிங்கிறது இங்க உலோகம் குறைவா இருக்கணும், எதிர்மின் அயனி அதிகமா இருக்கணும். அதான் வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப அதிலே ஆன்சர் இருக்கு, நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். எதிர் அயனிகளை காட்டிலும் நேர் அயனிகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும்.
அங்க நேர அயனி, அதாவது உலோக அயனி அதிகமா இருந்துச்சு. எதிர்மின் அயனி கம்மியா இருந்துச்சு. அங்க எதிர்மின் அயனியை ஒப்பிடும் பொழுது உலோக அயன்கள் எண்ணிக்கை குறைவா காணப்படுது. இங்க வந்து எதிர் அயனிகளை காட்டிலும் நேர அயனிகளின் எண்ணிக்கை குறைவா காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு உலோக குறைவுபடும் குறைபாடு சொல்லுவோம். உலோகம் அப்படின்னாவே நேர்மின் அயனி. இப்ப நேர்மின் அயனி அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படிங்கிறத இந்த இடத்துல கான்செப்ட். இங்க நேர அயனியானது மாறுபடும் ஆக்சிடேட்டு நிலைகளை பெற்றெடுக்கும் படிகங்களில் இக்குறைபாடு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டா FeO. இது உலோகம் குறைவுபடும் குறைபாடு. அணைவியன் என்றால் என்ன? பிசிசி அமைப்பில் உள்ள ஒரு அணுவின் அணைவியன் யாது? அணைவியன் என்றால் என்ன? அணைவியன் அப்படிங்கிறத ஒரு அணுவை சுத்தி எத்தனை அணுக்கள் இருக்கு அப்படிங்கிறது தான். படிகத்தில் ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் அருகாமை துகள்களின் எண்ணிக்கை அக்குறிப்பிட்ட துகளின் அணைவியன் என அழைக்கப்படுகிறது. படிகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் அருகாமை துகள்களின் எண்ணிக்கை. தள்ளித்தள்ளி இருக்கக்கூடாது, அருகாமை, அதை சுத்தி இருக்கணும். அதை சுத்தி என்ன பண்றோம்? அருகாமையில் இருக்கக்கூடிய துகள்களின் எண்ணிக்கை அக்குறிப்பிட்ட துகளின் அணைவியன் எண் அழைக்கப்படுகிறது. இப்ப இது வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன சொல்லுவோம்? பொருள் மைய கனசதுரம் எடுத்துக்கிறோம். இந்த மையத்துல ஒரு அணுக்கள் இருக்கு. இந்த மையத்துல இருக்கக்கூடிய இந்த அணுக்களை சுத்தி என்ன இருக்கும் அப்படி கேட்டா இது ஒரு அணு, இது ஒரு அணு, இது ஒரு அணு, இது ஒரு அணு. அதே மாதிரி இங்கே 4 அணுக்கள் காணப்படும். மொத்தம் எத்தனை அணுக்கள் காணப்படுகிறது? 8 அணுக்கள் காணப்படும். அப்ப இதை சுத்தி எத்தனை அணுக்கள் இருக்கு? அருகாமையில் சூழ்ந்து இருக்கக்கூடிய அணுக்களின் எண்ணிக்கை எத்தனை? 8. அப்ப அணு எண் என்ன ஆயிடும்? 8வா மாறிடும். அணைவு எண் என்ன ஆயிடும்? 8வா மாறிடும். அப்ப பிசிசி அமைப்பு உள்ள அணுவின் அணைவு எண் 8. இது அணைவியன் என்றால் என்ன? சார் அணைவியன் என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த அணைவு சேர்மங்களே வருமே சார் அப்படின்னு கேட்டா அதுலயும் எழுதலாம், இதுலயும் எழுதலாம். எது வேணாலும் நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. குறிப்பிட்டு கேட்டாங்க மட்டும்தான் அந்தந்த பாடத்துல இருந்து எழுதணும். குறிப்பிடல அணைவியன் என்றால் கேட்டா நீங்க எதுல இருந்து வேணாலும் எழுதலாம். இது அணைவின் எண் என்றால் என்ன? பிசிசி அமைப்பு உள்ள ஒரு அணுவின் அணைவியன் யாது அப்படின்னு கேள்வி கேட்டா இது எழுதலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதில்களை விளக்குவதற்காக நிறைய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. டயக்ராம் கொடுத்துருக்குறோம். இந்த டயக்ராம்லாம் கம்பல்சரி நம்ம போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டயக்ராம்லாம் போட வேண்டாம். இந்த கான்செப்டை மட்டும் எழுதினா போதும். இதில் 2 இடங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து டயக்ராம் போட்டு தான் ஆகணும். இந்த ஷார்ட் கீ மற்றும் ஃப்ரங்கல் குறைபாடு இருக்குங்களா, அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த டயக்ராம் கம்பல்சரி போடணும். மற்ற கேள்விகளில் இருக்கக்கூடிய பதில்களுக்கு நீங்கள் டயக்ராம் போடணும் அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அங்கங்கே டயக்ராம் கொடுத்துருக்குறோம். அதனால் அந்த டயக்ராம்லாம் போடாமல் அந்த கான்செப்ட் மட்டும் எழுதுங்க. ஷார்ட் கீ மற்றும் ஃப்ரங்கல் குறைபாடுகளுக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? டயக்ராம் போடுங்க. இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் தான் கொடுத்துருக்குறோம். அதனால எந்த கொஸ்டினும் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா அந்த 10 கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி படித்து தான் ஆகணும். அதில் நான் ஒரு 4 கொஸ்டின் படிக்கிறேன், அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு கேட்டினா நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நல்லா படிங்க. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.